ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ஜூன் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே ஒன் பை ஒன்னா ஓப்பன் ஆகி புக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்குமே உங்களுக்கான புக்கிங்ஸ் இருந்தது. கண்டிப்பா நம்மளோட சேனல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தேவையான தரிசன டிக்கெட்டை இதுவரைக்கும் ஓப்பன் ஆன டிக்கெட்ல இருந்து புக் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு 25ஆம் தேதி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஜூன் மாசத்தோட புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ எங்களுக்கு திருமலையில நாங்க ஸ்டே பண்ணணும். மலைக்கு மேல ஸ்டே பண்ணணும். ஆன்லைன்ல ஜூன் மாசத்துக்கு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புதிய அப்டேட்டுக்கு அப்புறமா வந்திருக்க முக்கியமான ரூல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 15 ரூல்ஸ நான் அதுல ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்க ஜூன் மாசத்துல நீங்க திருமலையில ஸ்டே பண்றதுக்கு ரூம் புக் பண்ணணுன்ற பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் புக்கிங்ல அப்டேட் ஆயிருக்கக்கூடிய புதிய விஷயங்களும் உங்களுக்கு இந்த புக் பண்றதுக்கான பிளான் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாவும் அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூன் மாசத்துக்கான ரூம் புக்கிங்கோட டேட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. நமக்கு திருமலா, திருப்பதி அண்ட் தலக்கோனாவோட ஜூன் மாசத்தோட ரூம் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. இது எல்லாமே சேமா தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நம்ம திருப்பதி ரூம் புக் பண்றது காமனா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி புக் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா திருமலையோட ரூம் புக்கிங்ல தான் நிறைய சேஞ்சஸ் அப்டேட் ஆயிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமா ரூல்ஸ் பார்த்துடலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மா அக்கமடேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க திருமலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. இந்த ரூல்ஸ் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி. இதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓரளவுக்கு பரவாயில்லையா தாங்க இருக்கு புக் பண்றது, பெரிய அளவுல சிரமம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணிக்கணும். நீங்க வெப்சைட்லயே புக் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 2:55 2:55ல இருந்து ஒரு 57க்குள்ள நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் லாஸ்ட் டைம்ல நமக்கு லாக் அவுட் ஆகாது. அதாவது 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகும் போதே திரும்ப லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால நம்ம ஒரு 2:55 2:57 போல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம், வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. உங்ககிட்ட 2 மொபைல் இருக்கு, இல்லைன்னா ஒரு மொபைல்லே ஆப்பையும் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வெப்சைட்லயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, திருமலையில தான் நீங்க ரூம் புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஆகட்டும், இல்லை நீங்க மொபைல் ஆப் ஆகட்டும், அதுல லாகின் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் அப்படின்றது எந்த நம்பரா இருக்கணும்னா அந்த நம்பர்ல கண்டிப்பா நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த டிக்கெட் அந்த மொபைல் நம்பரை நீங்க லாகின் பண்ணி புக்கிங் ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் அந்த நம்பர்ல புக் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல நீங்க லாகின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரூம்ஸ் புக்கிங் திருமலையில பண்ண முடியும். ஸோ அதனால அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்க ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ், அதாவது இப்போ வந்திருக்க அப்டேட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நீங்க திருமலையில ரூம்ஸ் ஆன்லைன்ல புக் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு மாசம் பிளான் பண்ணுவோம், நம்ம போயிட்டு எஸ்எஸ்டில வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீ தர்ஷன்ல போய் பார்த்துக்கலாம், ரூம் மட்டும் ஸ்டே பண்ண தேவைப்படும், ரெஃப்ரெஷ் ஆக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ரூம்ஸை மட்டும் புக் பண்ணிக்குவோம். ஆனா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண மாட்டோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா ஆன்லைன்ல புக் பண்ணா மட்டும்தான் திருமலையில ரூம் புக் பண்ண முடியும். ஸோ அதனால மினிமம் நீங்க 2 பேத்துக்கு நீங்க கண்டிப்பா உங்களோட தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். ஒரு நபருக்கு திருமலையில திருப்பதியிலாம் ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயே நீங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் புக்கிங்கான லிங்கே காட்டாது. இப்போ புக்கிங் ஹிஸ்ட்ரி போனாலே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அந்த டிக்கெட்டை செலக்ட் பண்ணாலே இங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. புக் அக்கமடேஷன் அப்படின்ற லிங்க் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல போயிட்டு தான் நம்ம திருமலா பண்ற மாதிரி இருக்கும். அதாவது புக்கிங் ஓப்பன் ஆகுற அப்பையும் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற டைம்ல நம்ம கேன்சல் ரூம் செக் பண்றனாலுமே நம்ம கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதனால மினிமம் 2 பேத்துக்கு நீங்க கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணினா மட்டும்தான் உங்களால திருமலையில ரூம் புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இதுல புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ரூம் புக் பண்ணும்போது பிளிகிரிமோட பேரு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ புக்கிங்ஸ்ல நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருந்தோம்னா அதுவே உங்களுக்கு காட்டும். அதுல போயிட்டு நீங்க யார் யார் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு 6 பேத்துக்கு நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு
உங்களுக்கு இந்த மாதிரி 300 தர்ஷன் டிக்கெட் காட்டுது. ஸோ இங்க வந்து 3 பேத்துக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல புக் அக்காமடேஷன்ல போயிட்டு அந்த 3 பேத்துல யார் யாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வந்து என்டர் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்தது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பில்கிரிமோட நேம்ஸ் வந்து சூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ யார் யார் பேரை வந்து போட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு 4 பேருக்கோ, 6 பேருக்கோ ஒரு 300 தர்ஷன் டிக்கெட்டோ ஏதாவது புக் பண்ணியிருக்கீங்க, ரூம் புக் பண்ண போறீங்கன்னா, அந்த 6 பேத்துல யாரு கன்ஃபார்மா வர்றாங்களோ அவங்களோட நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் பண்றவங்க வந்தா தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். இப்போ அந்த 2 பேத்துல ஒருத்தர் வரலனா கூட இன்னொருத்தர வச்சு நம்ம ரூம் வந்து எடுத்துக்கலாம். 2 பேரும் வரல அப்படின்னா வேறவங்க வந்து எடுத்துட்டு போனாலுமே நம்ம ரூம் வந்து வாங்க முடியாது. அதனால யாரு கன்ஃபார்மா வருவாங்களோ அவங்களோட நேம வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம வந்து ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ முன்னலாம் வந்து நமக்கு எல்லா டேட்டுமே வந்து காட்டும் கிரீன்ல. அப்ப நம்ம டேட் சூஸ் பண்ணிட்டு வந்து என்ன டாரிஃப்ல வேணுமா? ரூ. 100 ரூம் வேணுமா? ரூ. 1000 ரூம் வேணுமா? ரூ. 1500 ரூம் வேணுமா? இந்த மாரி சூஸ் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணுவோம். ஆனா, இப்ப வந்து நமக்கு அந்த மாதிரி காட்டாது. இப்போ நமக்கு என்ன அப்டின்னா, ரூம் புக் பண்றது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்க அன்னைக்கும், அதுக்கு முதல் நாளும் தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு காட்டும். அக்கார்டிங் டூ யுவர் அப்கமிங் கன்ஃபர்ம் அப்டின்னு சொல்லிட்டு ஆர்ஜித சேவா டிக்கெட்ல நீங்க வந்து 14ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, 13ஆம் தேதிக்கும், 14ஆம் தேதிக்கு மட்டும் தான் நீங்க ரூம் புக் பண்ண முடியும். அதாவது தர்ஷன் இருக்கிற அன்னைக்கும், அதுக்கு முதல் நாள் மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். இந்த 2 டேட் மட்டும் தான் கிரீன்ல காட்டும். அப்போ முதல் நாள் போய் ஸ்டே பண்ண போறீங்களா? இல்ல தர்ஷன் இருக்கிற அன்னைக்கு போய் ரூம் எடுக்க போறீங்களா? அப்படின்றத தான் நீங்க கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணிக்கணும். இது திருமலா ரூம் புக்கிங்ல இப்போ இப்படிதான் இருக்கு. அன்னைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த செக்-இன் ஸ்லாட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாரி ஸ்லாட் குடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த 6 மணி நேரம் ஸ்லாட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணிக்கணும். திருமலாவா இருந்தா டைரக்ட்டா போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புக் பண்ண மொபைல் நம்பருக்கு கன்ஃபர்ம் எஸ்எம்எஸ் வந்து வரும். எந்த காட்டேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6 ஹவர்ஸ் வந்து ஸ்கேன் பண்றதுக்கான டைம் தானே தவிர, உங்களுக்கு ரூம்ல ஸ்டே பண்றதுக்கான டைம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த டைம்க்குள்ள நீங்க அங்க போயிருவீங்களா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி போறது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இதுவே இந்த டைம் தாண்டி 1 நிமிஷம் நீங்க லேட்டா போனா கூட, ஆட்டோமேட்டிக்கா ரூம் வந்து கேன்சல் ஆயிடும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படின்றனால. அதனால நீங்க என்ன டைம்க்குள்ள அங்க ரீச் ஆகுவீங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் வந்ததுனா நமக்கு 24 ஹவர்ஸ் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் டேயும் ரூம் வேணும். ஸோ அதனால நம்ம இதுலயே நெக்ஸ்ட் டே இதுலயே நம்ம புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் டே ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து நீங்க கீ வாங்கும்போதே சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் எப்படி என்னன்றத சொல்லிருவாங்க. ஒரு நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு ரூம்க்கான காஷன் டெபாசிட். இப்போ ரூ. 100 ரூம் அப்படின்னா, நம்ம ரூ. 500 காஷன் டெபாசிட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ரூ. 500 நமக்கு ரீஃபண்ட் வாரது வந்து இப்போ ரீஃபண்டோட ஸ்டேட்டஸுமே நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு அக்கமடேஷனுக்கு கீழ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அக்கமடேஷன் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுல போயிட்டு நம்ம அக்கமடேஷன் ஆப்ஷன்ல போயிட்டு, நம்ம இந்த மொபைல் நம்பர்ல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அதோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்னது? ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா? அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். யுபிஐ யூஸ் பண்ணி நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணீங்கன்னா, சேம் டேலயே உங்களுக்கு உங்களோட டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துரும். கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 3 டூ 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிருவாங்க. அதோட ஸ்டேட்டஸையும் நீங்க அதிலேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம புக்கிங் பண்ணும்போது வரக்கூடிய எரரு அத பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ புக் பண்ணிட்டேன். ஆனா அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. என்னோட அக்கமடேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த மாரி தான் வந்திருக்கு. ஆனா எந்த காப்பியுமே இல்ல அப்படின்றவங்க, அமௌண்ட் டெபிட் ஆனாலும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து அனுப்பிச்சுருவாங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சேம் டேயே கூட நமக்கு ப்ராசஸ் ஆயிரும். அப்படி இல்லன்னா அடுத்த நாள் கூட உங்களோட அமௌண்ட் உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா, நீங்க இன்னொரு டைம் ட்ரை பண்ணி ரூம் வந்து புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்படி ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப அது கன்ஃபார்ம் ஆகாது. சில டைம் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது கன்ஃபார்ம் ஆகும்னு செக் பண்ணி பார்த்தாலும், ரூம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காது. அதுக்கு நீங்க இன்னொரு டைம் வந்து பே பண்ணி இன்னொரு ரூம் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா, நம்ம திருமலால ஒரு நாள் ரூம் எடுத்தோம்னா, அதே நாள்ல நம்ம அதே ஆதார் கார்டு யூஸ் பண்ணி, அதே மொபைல் நம்பர்ல கீழ திருப்பதிலயும் பண்ண முடியாது ரூம் நமக்கு. அடுத்த நாள் தான் பண்ற மாரி இருந்தது. ஆனா இப்போ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா, சேம் டேயே நீங்க சேம் ஆதார் கார்டு, சேம் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி திருமலா, திருப்பதி 2 இடத்துலயுமே நீங்க வந்து ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது நைட் வந்து கீழ ஸ்டே பண்ணிட்டு, காலையில அங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்க எப்படி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சேம் டேல திருமலா, திருப்பதி 2லயுமே சேம் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அடுத்த இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தடவ நம்ம வந்து திருமலை ஆகட்டும், திருப்பதி ஆகட்டும் ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த புக்கிங் பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இப்போ வந்து
அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு. ஒரு மாசத்துக்கு நம்ம 2 டைம் வந்து அதாவது 30 நாளைக்குள்ள 2 ரூம்ஸ் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் 5வது பாயிண்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி 2 ரூம்ஸ் கேன் பி புக்டு பை அ பில்கிரிம் இன் 30 டேஸ் அந்த மாரி குடுத்துருப்பாங்க. அப்டின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மாசத்துக்கே 2 தர்ஷன் டிக்கெட், 3 தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, திருமலால நம்ம தர்ஷன் டிக்கெட் பேஸ் பண்ணி தான் ரூம் புக் பண்ண போறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க 2 தடவைக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு 1ஆம் தேதி போய் ஸ்டே பண்றீங்க அப்டின்னா, 1ஆம் தேதியும் அடுத்து 15ஆம் தேதினா 15ஆம் தேதி பண்ணிக்கலாம். இல்ல ஒரு மாசத்திலேயே நான் 3 தடவ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னா, நீங்க அடுத்த தர்ஷன் டிக்கெட்டுக்கு ரூம் புக் பண்ண முடியாது. அதாவது என்ன அப்டின்னா, ஒரு மாசத்துல 2 தர்ஷன் டிக்கெட் வச்சு நீங்க திருமலையில 2 ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதில நமக்கு தர்ஷன் டிக்கெட் தேவையில்ல. ஆனா அதே ஆதார் கார்டு, அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி 2 ரூம்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த 1 ரூம் அப்டின்றது இல்ல. இப்ப 2 ரூம் நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா, நீங்க புக்கிங் டைம்ல உங்களுக்கு ஏதாவது எரர் வந்து புக் பண்ண முடியல அப்டின்னா, நீங்க ரிப்பீட்டடா வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் ஏதாவது ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆனாலும், நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம திருமலா, திருப்பதி ரூம்ஸ் பொறுத்தவரைக்கும், ரூம் புக்கிங் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா, ஃபுல் அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆயிரும். நீங்க ஸ்டே பண்ற அன்னைக்கு, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணாம கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆச்சுன்னா, ரூம் ரென்ட்ட எடுத்துக்கிட்டு, பேலன்ஸ் இருக்க காஷன் டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மொபைல் நம்பர்ல தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுல நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லன்னா 2 பேத்துக்காவது ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் வந்து ஜூன் மாசத்துல புக் பண்ணிக்கங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற மாரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ ரூம் வந்து கன்ஃபார்மா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும் திருமலையில ஸ்டே பண்றதுக்கு. இதுவே நீங்க கீழ் திருப்பதியில தான் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்க அங்க போயிட்டு கூட ஃப்ரீ தர்ஷனமோ இல்லன்னா எஸ்எஸ்டி வாங்கிட்டு கூட சாமி பார்க்குற மாரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு பாதி புக்கிங்ஸ் வந்து முடிஞ்சது. ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் மட்டும் தான் பெண்டிங்ல வந்து இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆன சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட்டுமே ஒரு 20, 25 நிமிஷத்திலே கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. அது இல்லாம நீங்க வர்ச்சுவல் சேவால வேணும்னா ரூம் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கங்க. ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா, நமக்கு மீதி இருக்க டேட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து புக் ஆயிரும். இப்பவே சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோரோவர் வந்து நெறைய டேஸ்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 2ஆம் தேதி, அதே மாரி 5ஆம் தேதிக்கு வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவா டிக்கெட்ஸே இருக்கு. இந்த மாரி நீங்க குடுத்துட்டு, தர்ஷன் டிக்கெட் இருக்கான்றத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்ல நீங்க என்ன தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்க? அண்ட் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்டின்னா, அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேர் வரைக்கும் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.